ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பார்க்க அழகாக கலர்ஃபுல்லாக இருக்க இந்த சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் ரெண்டு பொருளை வச்சு சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி. இது தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது ரெண்டத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளைப்பூண்டு பெருசாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட அந்த 2 தக்காளியும் சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 2 மட்டும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்காமல் நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எண்ணெய் சூடானது இந்த கடுகெல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இந்த பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே இப்போ ஓரளவுக்கு செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் இருந்து தண்ணியை ஊற்றிருக்கேன். அது கூட ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். மேலே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் இது ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. நம்ம பச்சையாக அரைச்சதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கோம். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த சட்னி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல காம்பினேஷன் இது. நம்ம டக்குன்னு பசிக்குது, கிச்சனுக்குள்ளே போகும்போது எதுவுமே இருக்காது, டயர்டாக இருக்கும்போது நிறையா ஒர்க் பண்ணி ஒரு சட்னி அரைக்கணுமா அப்படின்னு நினைக்கும்போது வெறும் 2 பொருளை வச்சு 2 நிமிஷத்தில் இந்த சட்னி அரைச்சி நம்ம சூப்பராக சாப்பிட்றலாம். எப்பயுமே பசிக்கும் போது டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு தோணும். அப்போ இந்த சட்னியை கரெக்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சி. இது கூட நம்ம அந்த சட்னியை ஊற்றி சூப்பராக சாப்பிட்றலாம். இந்த சட்னி ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.